Good evening, students. Is my screen visible? Screen visible இருக்கா? சரி, ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம HTML தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபுல் ஸ்டாக்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி HTML தான் the skeleton of our front end. நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டுடேஸ் அஜெண்டா என்னன்னா HTML என்ன, HTML tags அது எல்லாத்தையுமே பார்ப்போம். 3 நாள் ஆச்சு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறேன். HTML stands for Hypertext Markup Language. எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் HTML. அதில் வந்துட்டு the hypertext defines the link between the web and the pages. நம்ம ஹைப்பர்டெக்ஸ்ட் லாங்குவேஜ் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போய்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்அப் லாங்குவேஜ் அது என்ன பண்ணணும்னா that defines the text document within the tag that define the structure of the web pages. ஒவ்வொரு டேக்குள்ளே தான் நம்ம அந்த கண்டென்ட் கொடுக்க போகிறோம். தட்ஸ் the tag should be started and ended within a particular keyword. அது என்ன நம்ம போக போக பார்ப்போம். பேசிக் ஸ்ட்ரக்சர் அன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்கா? சரி, ஓகே, ஒன்ஸ் அகைன் பார்ப்போம். டாக் டைப் HTML. ஒரு HTML டேக் முன்னாடி நம்ம டாக் டைப் எதுக்கு கொடுக்கோம்னா அது வந்து நம்மளோட HTMLோட வெர்ஷனை கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தும். அதுக்கப்புறம் ஒரு HTML டேக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அது ஓப்பனிங் டேக் HTMLனும் எண்டிங் டேக் HTMLக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் வச்சும் வரும். இந்த HTMLக்குள்ள ஹெட் அண்ட் பாடி டேக் இருக்குது. இப்போ நம்ம ஒரு போஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்வலப்பில் என்ன பார்ப்போம், நமக்கு வந்து யார் அனுப்பியிருக்காங்க, ஸோ அந்த டைட்டில் எந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கு அதெல்லாம் தெரியப்படுத்துறது ஹெட் டேக். இதுக்குள்ளே நிறைய லிங்க்ஸ் கொடுப்போம். நம்ம அடுத்து பார்க்க போகிற CSS JavaScript அதோட லிங்க்கையும் நம்ம இதிலேயே கொடுத்துக்கலாம். அடுத்து பாடி டேக். பாடி டேக்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிற எல்லா கண்டென்ட்ஸையும் உள்ளே வைக்க போகிறோம். Now HTML tags. HTML tags are like keywords which defines that how web browser will format and display the content. நம்ம ஒவ்வொரு HTML டேக் உள்ளேயும் தான் ஒவ்வொரு கண்டென்ட்டையுமே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கு இந்த இது ஹெட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெடர் டேக்குள்ளே நம்ம கொடுக்கணும். பேராகிராஃபில் எனக்கு இருக்கணும்னா P டேக்குள்ளே கொடுக்கணும். அதேமாரி ஒவ்வொரு டேக் இருக்கும், அந்த டேக்குள்ளே தான் நம்ம கண்டென்ட்டை கொடுக்க போகிறோம். நம்ம என்ன டேக்கில் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். HTML tag contains 3 main parts. Opening tag. Tag open ஆகுறது அந்த tag கீவேர்டை சுற்றி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து ப்ராக்கெட்ஸாக ஒர்க் ஆகும். அதோட க்ளோசிங் டேக் வந்துட்டு அதே டேக்ல முன்னாடி ஒரு ஸ்லாஷ் வச்சு முடிஞ்சிடும். அதுக்கு நடுவில் தான் நம்ம எல்லா கண்டென்ட்ஸையும் கொடுக்க போகிறோம். HTML டேக் எப்போவுமே அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ளே மட்டும்தான் கொடுக்கணும். ஒருவேளை அந்த டேக் க்ளோஸ் ஆகலைன்னா அது ஒரு எரராக தான் காட்டும். Every tag in HTML perform different task. Yes, 1 or 2 tags மட்டும் கிடையாது HTML. There are so much of tags இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி டாஸ்க் பண்ணும். போக போக நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. எஸ், நவ் த ஹெட் டேக் அண்ட் த பாடி டேக். HTMLங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்க போகிறது ஹெட் அண்ட் த பாடி டேக். இந்த ஹெட் டேக் என்ன பண்ணுன்னா மெட்டா டேட்டா, த டேட்டா அபவுட் த டேட்டா, நம்ம கொடுக்க போகிற டேட்டா CSS லிங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதை லிங்க் பண்ணுறதும் அங்கே தான், நம்ம டைட்டிலில் டிக்ளேர் பண்ணுறதும் அங்கே தான். அண்ட் இட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த HTML டேக் அண்ட் த பாடி டேக். இந்த ப்ரீவியஸ்லி இதில் பார்த்துருக்கீங்க.
ஹெட் டேக் வந்துட்டு HTML டேகுக்கும் பாடி டேகுக்கும் சென்டரில் தான் இருக்கும் ஹெட் டேக். Yes, and the body tag. The body tag defines the document's body. The body element contains all the contents of an HTML document, such as headings, paragraphs, images, hyperlinks, tables, lists, etc. நம்ம பாடி டேக்குள்ள தான் என்டையர் கோடிங்கையும் டேக்ஸையும் நம்ம கொடுத்து தெரிவிக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம காட்ட போகிறோம். எஸ், நம்ம ஹெட் டேக்குள்ள கொடுக்க போகிற ஒரே ஒரு டேட்டா டைட்டில் மட்டும்தான். இது மட்டும்தான் யூசர் இன்டர்ஃபேஸில் வெளியே காட்டும். மித்தபடி நம்ம கொடுக்க போகிற லிங்க்ஸ் அண்ட் ஐகான்ஸ் மட்டும்தான் வெளியே வரும். மித்தபடி லிங்க்ஸ் வெளியே வராது, டைட்டில் மட்டும் வெளியே காட்டலாம். எஸ், இது நீங்கள் அன்னைக்கு பார்த்த ஒரு ப்ரோக்ராம் தான். The H1 to H6 tags are used to define the HTML headings. H1 defines the most important heading. இதில் வந்து H1 to H6 வந்து எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ப்ரியாரிட்டி வைஸில் கொடுத்துருக்காங்க. H1 வந்துட்டு H2ஓட ப்ரியாரிட்டி வைஸில் அது கூட, ஸோ அதோட சைஸ் எப்போவுமே கூட தான் இருக்கும். H2 அதோட கம்மியாகவும், H3 லைக்வைஸ் H6 வர அது ஸ்மாலர் ஆகிட்டே தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி வேணும். நீங்கள் VS Code இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க தானே? எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? எஸ், இது வேற இப்போ சொன்னதில் எதுவும் டவுட் இருக்கா? Any doubts? சரி, ஓகே. எஸ், இப்போ வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ எடுத்துட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல், நியூ ஃபைல், ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ HTML கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வெர்ஷன் நமக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்காக டாக் டைப் HTML. எல்லாரும் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை என்டையராக சேவ் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த டாக் டைப் HTML என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம எந்த வெர்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணிடும். நெக்ஸ்ட் HTML டேகை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். HTML டேகில் நம்ம லாங்குவேஜ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாடியில் கொடுக்க போகிற கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரிவிக்கிறதுல நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். தென் HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு VS Studio யூஸ் பண்ணுறதுனால இப்போ இது இல்லை, இந்த க்ளோஸ் டேக் நான் கொடுத்தாலே அது எண்ட் டேகி கொடுத்துரும் அதுவே. ஸோ எண்ட் டேக் ஒன்றும் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் பிரச்சனை வராது. தென் ஹெட் டேக் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி நான் இப்படி அந்த க்ளோஸர் அந்த ப்ராக்கெட்டை மூடிட்டாலே போதும், எனக்கு ஹெட் டேக்கும் தானாகவே அது க்ளோஸ் ஆகிரும். தென் பாடி டேக்,
தென் ஹெட் டேக்குள்ள நம்ம டைட்டில் கொடுக்கலாம். ஸோ டைட்டிலில் நான் இன்ஃபோஸ்மைட்னு கொடுக்கேன். ஸோ இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ரன் டைரெக்டாகவும் கொடுக்கலாம். ஆல்சோ காப்பி பாத் கொடுத்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த பாத் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலும் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு காமிக்கும். ஸோ நம்ம இதுவரை கொடுத்ததில் இதுவரை கொடுத்ததில் நம்ம டைட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கோமே தவிர பாடிக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம கொடுத்த மாதிரி டைட்டில் இன்ஃபோஸ்மைட்னு இதில் வந்துருச்சு. ஸோ எனக்கு இன்ஃபோஸ்மைட் வேணாம், வேறு எதுவும் வைக்கணும், இல்லை நான் அந்த டேட்டா எனக்கு டைட்டில் எனக்கு வேறு மாதிரி வேணாம் அப்படின்னா இப்போ நான் எஃப்எக்ஸ் காலேஜ் அந்த மாதிரி கொடுத்து கூட கண்ட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் போய் பார்த்து என்னோட இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா என்னோட டைட்டில் மேலே மாறி இருக்கும் எஃப்எக்ஸ் காலேஜில். ஸோ நம்ம வந்துட்டு ஹெட் டேக்ல இருக்கிறது மூலமா டைட்டிலை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். தென் பாடி டேக் அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் H1 டேக் மூடி ப்ரீவியஸ்னால ப்ரியாரிட்டி வைஸில் அது கூடனால அதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே போல்டாக ஸ்ட்ராங்காக காட்டும் கொஞ்சம். இப்போ நான் எஃப்எக்ஸ் காலேஜ்னு H1 டேக்ல கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோட டேக்ல போயிட்டு திருப்பி நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எஃப்எக்ஸ் காலேஜ் வந்துட்டு இன்ஸ்டெட் எனக்கு இதோட சின்ன சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னா H2 டேக் கொடுக்குறேன். அதுலேயுமே நான் எஃப்எக்ஸ் காலேஜ் கண்ட்ரோல் சி பேஸ்ட். தென் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அதோட சின்ன சைஸில் வந்திருக்கு. ஸோ அதே தான் H1லேருந்து H2 வரை நமக்கு நடக்க போகுது. இப்போ எனக்கு H6 வரை எனக்கு பார்க்கணும், டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா இதில் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. அதில் என்னென்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டவுன் ஏரோ. எஸ், இப்போ வந்துட்டு எனக்கு இவ்வளோ கோட் நான் திருப்பி ஈஸியாக இப்படி கொண்டு வந்திருக்கேன்ல, எனக்கு வந்துட்டு இந்த கோடு மட்டும் இதே மாதிரி எனக்கு கீழே வரணும்னா ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்தா எனக்கு இதே இது கீழேயும் பேஸ்ட் ஆயிரும். எத்தனை தடவை கொடுக்குறோனோ எனக்கு அத்தனை தடவை அது பேஸ்ட் ஆகும். இது ஒரு ஷார்ட்கட் கீ தான். ஸோ நான் H1 டேக் எல்லாத்தையும் H3 H4 H5 H6க்கு நான் மாத்திட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என்னோட டேப்ல போய் பார்த்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ப்ரியாரிட்டி வைஸ்ல அதோட சைஸஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆயிருக்கும். எஸ், நான் சொல்கிற கீவேர்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உடனே செலக்ட் பண்ண இதை எனக்கு கீழே வரணும்னா ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஏரோ, தென் எஸ், இதுவரை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். தென் பேராகிராஃப் டேக் இதுவரை பார்த்தது வந்துட்டு ஹெட்டிங் டேக்ஸ். ஹெட்டிங் டேக்ஸ் நம்ம கொடுக்கறதுனால ஒரு வெப்சைட்டில் நம்ம ஹெட்டிங்ஸ் இல்லாமல் எதுவுமே பார்க்க முடியாது. அது மாதிரி தான் சப் ஹெட்டிங்ஸும். ஸோ ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸோட சைஸை ப்ரையாரைஸ் பண்ணுறதுக்கு ஹெட்டிங் இருக்குது. பட் நம்ம உள்ளே கொடுக்குற வேல்யூஸ்க்கு அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் பேராகிராஃப் டேக். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹெட்டு பாடி எல்லாமே இது ஓகே. H1 டேக்கு ஹெட்டிங் டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே T டேக் ஒன்று ஓப்பன் பண்ணி T டேக் ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து திஸ் இஸ் எ சிம்பிள் ப்ரோக்ராம். நம்ம அந்த P டேக் கொடுக்கறதுனால திஸ் இஸ் எ சிம்பிள் பேராகிராஃப்னு தானாகவே வந்துடுது. அண்ட் இதே P டேக்குள்ள திஸ் பேராகிராஃப் ஒரு லைன்லையும் கண்டெய்ன்ஸ் எ லாட் ஆஃப் லைன்ஸ் ஒரு லைன்லையும் இந்த சோர்ஸ்
எல்லாத்துலேயும் வேற வேற லைன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது ஒரே இதை நமக்கு ஒரே லைனாக காட்டிடுது. அது வந்துட்டு நம்ம பி டேக்ல கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே அது ரோ வைஸில் தானாகவே அதை அரேஞ்ச் பண்ணிடும். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணியே பார்த்துருவோம். எனக்கு இந்த H2லேருந்து எதுவுமே வேணாம். பி டேக் எஸ், நான் இப்படி கொடுத்துருக்கேன் பேராகிராஃப் டேக்ல. இதுதான் நம்ம ரன் பண்ணி வச்சிருந்த நம்மளோட HTML ஃபைல். நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் கொடுத்த அதில் கண்டென்ட் திஸ் இஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹேவ் ஏ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு அதில் வந்துருச்சு. இதுதான் நம்ம அதுலேயும் கொடுத்துருந்தோம். பேராகிராஃப் டேக்குள்ளே கொடுக்கறது அப்படி இருக்குதா, ஆனால் நம்ம அந்த இதில் கொடுத்த மாதிரி திஸ் இஸ் enforcement have a great learning. இப்படி நான் ஒவ்வொன்றையும் கொடுத்துருந்தேன்னா பாருங்க, அதில் வந்துட்டு ஒரே லைனாக தான் டிஸ்பிளே பண்ணும். எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு இதில் இருக்கிற மாதிரியே தான் வேணும். நெக்ஸ்ட் லைனில் எனக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணும், இல்லாட்டி இந்த வயசில் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பிரேக் டேக். பிரேக் டேக்னா பிஆர் அது மட்டும்தான் அந்த எலமெண்ட்டில் இருக்கும். The HTML BR element defines a line break. Use break if you want to line break a new line. Yes, break tag நம்ம கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு நியூ லைன்லேயே வந்துடும். இந்த இதில் நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக இப்படி பிரிண்ட் ஆகணும், பட் அது ஆகாமல் this paragraph contains a lot of lines in the source code. அந்த நம்ம நெக்ஸ்ட் லைனில் கொடுத்ததை ஒரே லைனில் அது டிஸ்பிளே பண்ணியிருக்கு. பட் இதில் பாருங்கள், this paragraphக்கு அப்புறம் ஒரு break tag, contains a lot of lines அப்புறம் ஒரு break tag, in the source அப்புறம் ஒரு break tag, but the browser ignores us. அதுக்கப்புறம் அந்த break tag கொடுக்கறதுனால அது வந்து நெக்ஸ்ட் லைனில் போயிடுது. ஸோ இதையும் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை, இது இருக்கட்டும், நான் இதை கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ எனக்கு எங்கெல்லாம் பிரேக் டேக் எங்கெல்லாம் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணுமோ அங்கெல்லாம் நான் பிரேக் டேக் கொடுக்குறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதில் திஸ் இஸ்க்கு அப்புறம் எனக்கு பிரேக் டேக் வரும், நெக்ஸ்ட் லைன் போயிருக்கணும். ஸோ இங்கே பிஆர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரேக் டேக் கொடுக்குறேன். பிஆர் ஹாவ் ஏ கிரேட்க்கு அப்புறம் ஒரு பிரேக் டேக் கொடுக்கேன். பிஆர் தென் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய க்ரோமில் போயிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே நெக்ஸ்ட் லைனில் வந்துடுது. ஸோ பிரேக் டேக் நம்ம கொடுக்கறதுனால ஒரே நம்ம டேக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் நெக்ஸ்ட் லைனுக்குள்ளே நம்ம வந்துடும். அண்ட் தென் these are all similar tags in HTML. இப்போ நம்ம பி டேக் கொடுக்கறதுனால பேராகிராஃப் மாதிரி நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அது மாதிரி பி டேக் இருக்குது. பி டேக்னா போல்டாக காட்டும். ஸ்ட்ராங் டேக்ல கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். போல்டுக்கும் இம்பார்ட்டன்ட்டுக்கும் தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இட்டாலிக் டேக்னா ஐ, வெறும் ஐ மட்டும்தான் கொடுப்போம். எம்பாசிஸ் டெக்ஸ்ட், மார்க், ஸ்மால், டெல் இது எல்லாமே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். இதில் யூஸ் பண்ணுறது போல்ட் அண்ட் ஐ மட்டும்தான். பட் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்மன்றப்போ ஃபாண்ட் இதில் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இதில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எம்பாசிஸ் டெக்ஸ்ட்னாலுமே இட்டாலிக் டெக்ஸ்ட் மாதிரி தான். மார்க் டெக்ஸ்ட் மீன்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸ்மாலர் டெக்ஸ்ட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற வேல்யூஸை அதை கொடுக்குற கண்டென்ட் இருக்கிற சைஸை விட சின்னதாக காட்டும். டெலிட்டட் டெக்ஸ்ட்னா நம்ம டெல்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும், பட் அதுக்கு மேலே ஒரு ஸ்லாஷ் கட் ஆகிரும். ஸோ அது
டெலிட்டட் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்னா அண்டர்லைன் ஆகிருக்கும். சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்னா கொஞ்சம் கீழே இறக்கி இந்த ப்ரிஃபிக்ஸ் அந்த மாதிரி சப் சூப்பர்ஸ்கிரிப்ட் அது சொல்லுவாங்க. இதையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது போல்டு பிடாக். இதுக்குள்ள நான் ஹெலோ கொடுத்துருக்கேன். சி போல்ட் டேக்ல பி டேக்ல கொடுக்கறதுனால நம்மளோட வேல்யூஸ் போல்டா அதில் வந்துடுது. தென் நம்ம பார்த்தது ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்குக்கும் போல்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்காது. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ, ஹாய் அண்ட் ஹலோ இது எல்லாமே நம்ம பிரேக் டேக் கொடுக்காதனால ஒரே லைனில் வந்திருக்கு. மித்தபடி பி டேக் அண்ட் ஸ்ட்ராங் டேக் சிமிலர்ஸ். இப்போ நான் இதில் ஒரு பிரேக் டேக் கொடுத்துட்றேன், இல்லைன்னா அது ஒரே லைனில் இருக்கும். தென் இட்டாலிக் font. So I tag ஒரு பிரேக் டேக் கொடுத்துருக்கேன். தென் நம்ம அதில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா திஸ் இஸ் இன்ஃபோஸ்மேட்னு இட்டாலிக் டெக்ஸ்டாக வந்திருக்கு. தென் எம்பாசிஸ்ட் இஎம் இது ஒரு பிரேக் டேக் பண்ணிடுறேன். இஎம்ல கொடுக்கறதுனால சி. தென் மார்க் ஸ்மால். then tell. எஸ், மார்க்குள்ளே நான் கொடுக்குறேன், அது என்னன்னு பாருங்க. எஸ், இப்போ வந்துட்டு மார்க் ஸ்மால் அண்ட் டெல் இந்த 3 கமெண்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே எப்படி ரன் ஆகுதுன்னு பாரு. சி, மார்க் கமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம்னா நம்ம இந்த கீவேர்டை நான் மார்க் பண்ணி காட்டுறேன், என்னோட கண்டென்ட்ல இந்த ஒரு வேர்ட் அது ஹைலைட்டடாக இருக்கணும், அதுக்காக மார்க் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் ஃப்ரம் த நேம் இட்செல்ஃப் தெரியுது, நம்ம வந்துட்டு கொடுக்குற வேர்ட் இருக்கு எல்லாத்தோட நான் சைஸ் கம்மியாக தான் இருக்கணும். அண்ட் தென் பாய் நான் சொன்னேன்ல, டெலிட் டேக்குள்ள கொடுக்குறது எல்லாமே அந்த நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம், அதை வந்து டெல் டேக்குள்ள கொடுப்பாங்க. இப்போ இந்த மார்க் டேக்கை நான் ஒரு ஹைலைட்டான ஒரு இதுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ நான் பி டேக்குள்ள கொடுத்துருக்கேன். பி டேக்குள்ள ஐ எம் ஃப்ரம். இது புரியும் நினைக்கிறேன். சி, நான் ஒரு பி டேக்குள்ள தான் இந்த எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து இது வர இந்த பி டேக்குள்ள கொடுக்கறது எல்லாமே எனக்கு பேராகிராஃபாக பிரிண்ட் ஆயிரும். பட் எனக்கு இந்த திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் மார்க்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஐ எம் ஃப்ரம்ங்கிறது பி டேக்குள்ளேயும் திருநெல்வேலி பி டேக்குள்ள ஹைலைட் ஆகியும் வரும்.
ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி நம்ம மார்க் டேக்குள்ள கொடுத்ததுனால அது மட்டும் ஹைலைட் ஆகிருக்கு. தென் இன்செட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். சி இன்செர்ட் டேக் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டும். அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் இதை வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள கொடுத்து நான் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அது தெரியும். ஏன்னா சப்ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கீழேயும் சூப்பர் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மேலேயும் அந்த பேராகிராஃப் டேக்ல வரும். ரைட். திஸ் இஸ் அப்படிங்கிறத நான் பேராகிராஃப்குள்ளே கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சப்ஸ் டேப் கொடுக்கேன். சப்ஸ்கிரிப்ட் டேப் ஸ்மைட். அண்ட் இதே இதை நான் சூப்பர் டேப்குள்ளே இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சி சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குற வேர்டில் ஒரே ஒரு இன்ச் கீழே போய் ஒரு சின்ன கேப் போட்டு கீழே பிரிண்ட் ஆகும். இதில் வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குற லைன்லேருந்து கொஞ்சம் மேலே பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்ம அதில் கொடுத்துருக்குற டிஃப்ரென்சஸ். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா H1 டேக் கொடுத்தது எஃப்எக்ஸ் காலேஜ் அதில் பிரிண்ட் ஆகிருக்கு. P டேக்குள்ளே கொடுத்துருந்த P டேக்குள்ளே கொடுத்துருந்ததும் தானாகவே பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் நான் P டேக்குள்ளே நெக்ஸ்ட் லைனில் கொடுக்குறது அது ரோ வேஸ்ட்டில் தான் எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹேவ் ஏ கிரேட் லைனிங் வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும், அது எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கலாம், அதுக்காக P டேக்குள்ளே ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுலையும் பிரேக் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன்லேயும் இன்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கும் ஹேவ் ஏ கிரேட் லைனிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கும் கொடுத்துருக்கோம். தென் போல்டு டேக்னா வெறும் பி கொடுத்தா போதும். இந்த டேக் ஓப்பன் ஆகிருக்கு, இது க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு கொடுக்குற கண்டென்ட் ஹெல்லோ. ஸோ ஹெல்லோ போல்டாகவும், ஸ்ட்ராங் டேக் அண்ட் பி டேக் ரெண்டும் சிமிலர் தான். ஸோ ஹாய் அண்ட் ஹெலோ அதுவும் போல்டாக வந்திருக்கு. இட்டாலிக் அண்ட் எம்பாசிஸ் ஆர் சிமிலர். ஹை திஸ் இஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறத இட்டாலிக் டேக் ஐக்குள்ளேயும் எம்பாசிஸ்ட் டேக்குள்ள திஸ் இஸ் எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துறதும் நமக்கு அந்த மாதிரியே பிரிண்ட் ஆயிடுது. தென் பேராகிராஃப் டேக்ல நான் மார்க் கொடுத்துருக்கேன். மார்க் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ திருநெல்வேலிங்கிறது எனக்கு ஹைலைட் ஆகுறதுனால பிங்கிற டேக்குள்ள தான் நமக்கு பேராகிராஃப் டேக்குள்ள தான் மொத்த கண்டென்ட்டும் இருக்கு. அதில் எனக்கு இந்த திருநெல்வேலிங்கிறது மார்க் பண்ணி காட்டணும். ஸோ எனக்கு ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி அது ஹைலைட் ஆகிருக்கு. ஸ்மால் டேக் வந்து நம்ம கொடுக்குற லெட்டர்ஸை கொஞ்சம் ஸ்மாலாக ஆக்கி காட்டும் ஃபாண்ட் சைஸில். தென் டெலிட்டட் டேக் தான் குட் பை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த குட் பாய்ங்கிறது பிரிண்ட் ஆகி கட் ஆயிரும். தென் இன்செட் டேக் என்ன பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணி காட்டும். வெல்கம் நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே அண்டர்லைன் ஆகிருக்கு. தென் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்னா கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். இதெல்லாம் ஒரு வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் இங்கே இருக்கணும், இந்த இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி இருக்கணும், HTML மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ CSS யூஸ் பண்ணாதப்போ நமக்கு எப்படிலாம் நம்மளோட வெப்சைட்டை அழகு பண்ண முடியுமோ இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்க வேண்டியதான். தென் இதுவரை நடத்தல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்கும் ஓகே தானே? எஸ் இதுவரை பார்த்த டேக்ஸ் ஓகே. தென்
தென் நம்ம பண்ணது தான் இப்போ பி டேக் ஸ்ட்ராங் ஹை எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளோட தான் போயிருக்காங்க. எஸ் இந்த போல்ட் டேக்ல போல்டாகவும் ஸ்ட்ராங் டேக் ஸ்ட்ராங்காகவும் இந்த ஐ டேக் அண்ட் எம்பாசிஸ்ட் டேக்குள்ளே இருக்கிறது அந்த மாதிரியும் ஸ்மால் டேக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியும் இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க தெரியுதா? இதில் வந்து மொத்தமாகவே எல்லாத்தையுமே ஒரு பி டேக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. சி இந்த பி டேக்குள்ளே கொடுக்கறதுனால தான் இந்த ஸ்மாலுக்கு அப்புறம் இந்த டு நாட் ஃபார்கெட்டுக்கு எந்த ஒரு டேகும் இல்லாமல் சும்மா வெளியவே போட்டிருக்காங்க. இதில் டு நாட் ஃபார்கெட் டு பை மில்க்குங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக மார்க்ங்கிற ஒரு டேகுக்குள்ளே மில்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ இல்லை ரெட் அப்படி காட்டுறதுக்காக ப்ளூவை கட் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த ப்ளூ கட் ஆகிருக்குல்ல அதுக்காகவே டெல் கீவேர்ட்குள்ளே கொடுத்துருக்காங்க. தென் மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ ரெட்டுங்கிறத திரும்ப டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டெல் கீவேர்ட் மூலயமா ப்ளூவை கட் பண்ணிவிட்டு இன்செர்ட் மூலயமா ரெட்டை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. தென் பிரேக் டேக் மூலயமா எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லைனில் வச்சுட்டு சப்ஸ்கிரிப்டுக்கும் சூப்பர் சப்ஸ்கிரிப்டுக்கும் தனியாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. தென் HTML link. HTML links are hyperlinks. You can click on a link and jump into another document. இப்போ நம்ம ஒரு வெப்சைட் பார்க்குறோம், அதில் வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு பட்டன்ஸ் இருக்கும், மெனூஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேவிகேட் ஆகி இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். இப்போ எனக்கு லாகின் பேஜுக்குள்ளே இருக்கேன், லாகின் ஒரு சைன்இன் கேட்குது. எனக்கு லாகின் பண்ணால் ஒரு பேஜுக்குள்ளேயும் சைன்இன் பண்ணால் ஒரு பேஜுக்குள்ளேயும் தனியாக போகிறதுக்காக தான் HTML லிங்க்ஸ் கொடுத்து நேவிகேட் ஆக்குவாங்க. A link does not have to be text. A link can be an image or any other HTML element. Yes. So sure. Yes, HTML tags பார்ப்போம். HTML tagsல A tag இந்த defines a hyperlink. நம்ம A tag மூலயமா அதில் வந்து நம்ம இன்னொரு லொக்கேஷனை கொடுத்து நம்ம நேவிகேட் ஆகிக்கலாம். அதோட சின்டாக்ஸ் வந்து இப்படி இருக்கும். AHref அதுக்குள்ளே நம்ம எந்த டேக்குள்ளே போகணுமோ அதோட URL கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்டையும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு பேஜ் இருக்குது, ஒரு வெப்சைட்டில் நம்ம போகிறோம், நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு இருக்குன்னா அது ஒரு பட்டனாக இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இது டிஃபைன் பண்ணும். இந்த ஹெச்ரஃப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு நம்ம இந்த நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கொடுத்ததுக்கப்புறம் எந்த பேஜுக்கு போகணும் அதுங்கிறது காட்டும். அந்த பேஜோட லொக்கேஷனை நம்ம லொக்கேஷன் பார்த்து எதுனாலும் நம்ம இதில் கொடுத்தோம்னா அந்த நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த URL-க்குள்ளே போகும். The most important attribute of the A tag is the href attribute. Yes. நம்ம A tag நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு நேவிகேட் ஆகி இன்னொரு பேஜுக்கு போகணும், அதுக்காக தான். ஸோ இந்த href டேக்ல வேல்யூஸ் இல்லை அப்படின்னா இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்மே கிடையாது. சும்மா ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு ஸ்பேன் இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தானே அதில் இருக்கும். நம்ம ஒரு லொக்கேஷனை கொடுக்காம டேரெக்டாக அது மூவ் ஆக முடியாது. The link text is the part that will be visible to the reader.
எஸ் நான் அப்புறம் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்ல அந்த டெக்ஸ்ட் தான் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். கிளிக்கிங் ஆன் த லிங்க் டெக்ஸ்ட் வில் சென்ட் த ரீடர் டு த ஸ்பெசிஃபைட் யூஆர்எல் அட்ரஸ். எஸ் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த யூஆர்எல் எங்கே இருக்கோ அந்த பேஜுக்கு அது கூட்டிகிட்டு போகும். இது வந்துட்டு நம்ம அதில் கொடுக்குற லிங்க்ஸோட இது. இப்போ நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பேஜ்னே வச்சுருக்கேன்னா அந்த பேஜ் வந்து விசிட் ஆகலைன்னா அண்டர்லைன் அண்ட் ப்ளூவாக இருக்கும். விசிட் ஆகிட்டுனா அண்டர்லைன் அண்ட் பர்பிள் கலராக மாறும். அந்த ஆக்டிவ் லிங்காக தான் இருக்குது அப்படின்னா அண்டர்லைன் அண்ட் ரெட்டாக இருக்கும். HTML லிங்க்ஸ்லேயே 2 லிங்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அப்சல்யூட் யூஆர்எல் அண்ட் another இஸ் ரிலேட்டிவ் யூஆர்எல். அப்சல்யூட் யூஆர்எல் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற லிங்க்ஸ் வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். ரிலேட்டிவ் யூஆர்எல் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்குற ஃபைலுக்குள்ளேயே இருக்கிறத இப்போ நான் ஒரு சோர்ஸுங்கிற ஒரு இதுக்குள்ளே தான் 2 வெளியே கொடுத்துருக்கேன். தென் அந்த மாதிரினா நான் அதோட லொக்கேஷனை கொடுத்தா போதும், வேற வெப்சைட்டுக்குள்ளே போகாமல் எனக்கு இதில் இருந்தே போகும். இப்போ வந்துட்டு நம்ம டேக் இருக்குது. பாடி டேக்கில் H1 சாம்பிள் ஹெட்டிங்னு கொடுத்துருக்காங்க வந்திருக்கு. பேராகிராஃப் டேக்கில் சாம்பிள் ப்ரோக்ராம் ஹேவிங் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க வந்திருக்கு. தென் நான் வந்து ஏ டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏ டேக் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதில் ஹெச்ரெஃப்ல நான் infosmate.com லொக்கேஷனாக கொடுத்துருக்கேன். அந்த infosmate லொக்கேஷன் இங்கே இருக்குது. இதில் infosmate URL லிங்க்குங்கிறது டெக்ஸ்ட் வந்துருக்கு. ஸோ ஹெச்ரெஃப்ல நம்ம லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கோம், அது நமக்கு விசிபிள் ஆகாது. பட் அந்த டேக் எந்த லெட்டர்ஸ் காட்டணும், அதான் infosmate URL லிங்க், அது எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும். infosmate URL லிங்க். தென் இதில் பாருங்கள் ahref அதில் வந்துட்டு யூடியூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கு. அது வந்துட்டு ஹெச்ரெஃப்ல நம்ம கொடுத்ததுனால infosmate யூடியூப் சேனல் லிங்க்குங்க நம்ம கொடுக்குற அந்த லைன் டெக்ஸ்ட் மட்டும் தான் விசிபிள் ஆகுமே தவிர இந்த ஹெச்ரெஃப் நம்ம காட்டாது. இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். infosmate.com நான் உள்ளே போகிறேன். அங்கே அந்த பாத்தை நம்ம மேலே இருந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே இதை கிளிக் பண்ணால் போதும். இந்த Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு இன்னும் ஹெச்ரெஃப்ல Ctrl+V கொடுக்குறேன். ஸோ அது பிளேஸ்ட் ஆயிடுது. ஸோ எனக்கு இந்த வெளியில் காட்ட வேண்டிய டெக்ஸ்ட் வந்து infosmate URLங்கிறது மட்டும்தான். எனக்கு ஹெச்ரெஃப்ல வந்து ரெஃபரன்ஸாக என்ன கொடுத்துருக்கேன்னா எனக்கு இந்த www.infosmate.com இதுதான் அது ரெஃபரன்ஸ்க்கான கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஏ டேக் இப்போ என்ன பண்ணுதுன்னா இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, infosmate URL நான் அதில் கொடுத்த அந்த டெக்ஸ்ட் வந்துடுது. infosmate URL நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்துடுது. ஸோ இது நமக்கு நேவிகேட் ஆகி அந்த பேஜுக்குள்ளே போகுதாங்கிறத பார்ப்போம். இந்த infosmate டேகை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, நான் அந்த infosmate URLன்னு கிளிக் பண்ண உடனே என்னோட பேஜ் வந்துட்டு infosmate.comக்கு நேவிகேட் ஆகி இங்கே வந்துடுது. தென் நான் யூடியூப்ல நான் infosmate பேஜுக்குள்ளே போனாலும் நான் அதை காப்பி பண்ணி இன்னொரு லிங்க் நான் கிரியேட் பண்ணுறேன். ஏ டேக்
ரெஃபரன்ஸில் அந்த பேஜோட பாத்தை நான் கொடுத்துட்றேன். அந்த டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு எண்ட் ஆகிருது. இதில் இன்ஃபோஸ்மேட் யூடியூப் யூஆர்எல் இதை நான் கொடுத்துட்றேன். இந்த டேபையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் இதை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எனக்கு 2 டேக் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு டேரெக்டாக அந்த ஒரு லிங்க்குள்ளே போயிடும். நம்ம எந்த பேஜில் நம்ம அந்த பாத்து எடுத்தோமோ அங்கே வந்துடும். தென் பேக் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட 2 லிங்க்குமே இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போகிறதுக்காக தான் ஏ டேக் யூஸ் பண்ணுறோம். இது நான் பிரேக் ஒரு டேக் கொடுத்துருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் லைனில் எனக்கு காட்டும். எஸ், இந்த ஏ டேக்ல எதுவும் டவுட் இருக்கா? ஏ டேக் புரிஞ்சுதா? சரி, ஓகேம்மா. எஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன தெரில, நம்ம வந்துட்டு அந்த ஏஹெச்எஃப்ல நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகி போனோம். பட் அது வந்துட்டு நம்ம போன அதே டேப்ல தான் அது சுவிட்ச் ஆகி இருந்துச்சு. அது மாதிரி நம்ம வந்துட்டு எனக்கு இந்த டேப் வேணாம், நெக்ஸ்ட் இன்னொரு டேப்ல போய் எனக்கு ஓப்பன் ஆகணும், அதையும் நம்ம வந்துட்டு ஏ டேக்ல நம்ம முடிவு பண்ணிக்கலாம். See, by default the linked page will be displayed in the current browser window. நம்ம வந்து href மூலமா அதே டேப்ல தான் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ டு சேஞ்ச் திஸ் யூ மஸ்ட் ஸ்பெசிஃபை அனதர் டார்கெட் ஃபார் த லிங்க். நம்ம டார்கெட் நம்ம வந்துட்டு மாற்றலாம். ஸோ வைஸ் எனக்கு இதே டேப்லேயே தான் எனக்கு அந்த இன்னொரு பேஜுக்கும் போகணும், ஆர் எனக்கு இந்த டேப்ல போகக்கூடாது, இன்னொரு டேப் எனக்கு புதுசாக ஓப்பன் ஆகி அங்கே எனக்கு போகணும், அதையுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். அது எப்படின்னா செல்ஃப் அண்ட் பிளாங்க் டேக். The target attribute can have one of the following values. செல்ஃபாக இருக்கும், இல்லை பிளாங்காக இருக்கும். செல்ஃப் மீன்ஸ் டிஃபால்ட், நான் அந்த டேப்ல இருந்து எனக்கு அதே டேப்லேயே சுவிச் ஆகி போயிடும். ஓப்பன்ஸ் த டாக்குமெண்ட் இன் த சேம் விண்டோ ஆர் டேப் ஆஸ் இட் வாஸ் கிளிக்டு. இதே பிளாங்க்னா ஓப்பன்ஸ் த டாக்குமெண்ட் இன் எ நியூ விண்டோ ஆர் டேப். இது எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்ம கொடுத்த இந்த அதே ஏ டேக்ல டார்கெட் வந்து எய்தர் செல்ஃப் ஆர் பிளாங்க், பட் அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் வந்திருக்கும். அது வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலயமா அதுவே ஆட்டோ ஃபில் ஆயிரும். பட் இருந்தாலும் அண்டர்ஸ்கோர் முன்னாடி வந்திருக்கணும், செல்ஃப் இல்லை பிளாங்க். நான் இது ரன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம அந்த இதை டிக்ளேர் எங்கே பண்ணணும்னா ஏ டேக் ஓப்பனிங் டேக் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் டேக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். நான் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏ டேக்குள்ளே நம்ம ஹெச்எஃப் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு அட்ரிபியூட்டை நம்ம என்ன கொடுக்கணும்னா டார்கெட். அதுவே நம்ம கேட்குது டார்கெட் வந்து செல்ஃபா பிளாங்கா. நான் இப்போ செல்ஃப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து நான் எது கொடுத்துருக்கேன்னா இன்ஃபோஸ்மேட் யூஆர்எல் இருக்கிற அந்த ஒரு லைன் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த பேஜர் இது பண்ணிவிட்டு இன்ஃபோஸ்மேட் யூஆர்எல் கொடுக்குறேன். மேலே பாருங்கள், எனக்கு நம்ம ரன் பண்ண அதே டேப்ல தான் எனக்கு இன்ஃபோஸ்மேட் பேஜுக்கு போயிருக்கு. எனக்கு புதுசாக ஒரு டேப்ல அது போகலை. பேக் வந்தாலும் எனக்கு அதே டேப்ல வந்துட்டு எஃப்எக்ஸ் காலேஜ் திருப்பி வந்துருச்சு பாருங்க, நம்ம டைட்டில் கொடுத்த மாதிரி. இப்போ நான் யூஆர்எல் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் போகாமல் அதே பேஜ் தான் எனக்கு ரிஃப்ரெஷ் ஆகுது. எனக்கு இப்படி இல்லாமல் எனக்கு இன்னொரு டேப் எனக்கு ஓப்பன் ஆகி போகணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நான் அந்த டேக்ல இல்லாமல் இந்த டேக்ல பண்ணிடுறேன். டார்கெட் பிளாங்க். இது நான் பிளாங்க் கொடுத்துட்டேன்னா தென் அது நம்ம எது கொடுத்துருந்தோம், இன்ஃபோஸ்மேட் யூடியூப் யூஆர்எலுக்கு நம்ம டார்கெட் பிளாங்க் கொடுத்துருக்கோம், இன்ஃபோஸ்மேட் யூஆர்எலுக்கு நம்ம செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ நான் பிளாங்க் கொடுத்ததுக்கு நான் கிளிக் பண்ணால் சேம் பேஜ் போகுது.
ரைட். நான் தான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், அது என்ன சேவ் பண்ணாமல் இது பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் இஸ் செல்ஃப். இப்போ இன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஆர்எல்ங்கிறது செல்ஃபில் இருக்குது, இன்ஃபோர்ஸ்மெண்ட் யூடியூப் யூஆர்எல் பிளாங்க்ல இருக்குது. இப்போ யூடியூப் கொடுத்துருந்தா அது வந்து புது டேப்ல தான் ஓப்பன் ஆகுது. பட் இதே இது நான் வந்துட்டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஆர்எல் கொடுத்துருந்தா எனக்கு அதே பிளாங்க் மாற்றணும். கண்ட்ரோல் எஸ். சரி. இன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஆர்எல் சரி. கான்செப்ட் அது கிளிக் பண்ண அது இதாகுது. செல்ஃப்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிருக்க அதே டேப்ல தான் அது இன்னொரு பேஜுக்கு போகாமல் அதிலே இது ஓப்பன் ஆகும். பிளாங்க் வந்துட்டு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் ரன் ஆகும். அதே டேப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. தென் பேக் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். தென் யூடியூப் யூஆர்எல் இது புதுசாக வந்திருக்கு, ஏன்னா பிகாஸ் நம்ம பிளாங்க் கொடுத்துருக்கோம். இது வர செல்ஃப் பிளாங்க் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. தென் ஒரு நம்ம வந்து ஏ டேக்ல வந்துட்டு இமேஜ் மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் தான் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒரு இமேஜ் கூட நம்ம அதில் வச்சுக்கலாம். இமேஜ் கொடுத்தாலும் நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாமோ நம்ம அதுக்கு பண்ணலாம். வெயிட், இதில் வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஏஹெச்எஃப்ல லொக்கேஷன் கொடுக்கல, பட் இமேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் சோர்ஸ் அது நான் சொல்கிறேன். ஒரு இமேஜ் நம்ம வைக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு பேராகிராஃப் வைக்கிறதுக்கு பி, ஹெட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு ஹெச், ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஸ்ட்ராங், அப்படி ஒவ்வொருத்துக்கும் கொடுக்குறதுக்கு இமேஜ் வைக்கிறதுக்கு ஐஎம்ஜி கீவேர்டில் நமக்கு இமேஜ் வைக்கலாம். இதில் நம்ம வந்து சோர்ஸ் ஒன்று கொடுக்கணும். ஹெச்எஃப் வந்து நமக்கு ஒரு லொக்கேஷன் கொடுப்போம்ல, அது மாதிரி எஸ்ஆர்சி தான் சோர்ஸ். இதுக்குள்ளே நம்ம அந்த எங்கே என்ன இமேஜ் வச்சுருக்கோமோ அதை நம்ம வச்சுருந்தா அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இமேஜ் இப்போ என்னோட டவுன்லோட்ஸில் வந்துட்டு இந்த இமேஜை நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி ஆஸ் பாத் கொடுத்து என்னோட சோர்ஸில் அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா கண்ட்ரோல் எஸ். இப்போ நம்மளோட ஃபைலை போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்மளோட இமேஜ் அதில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம இமேஜஸை நம்மளோட ஃபைலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த இமேஜ் டேகை எப்படி ஹெச்எஃப் ஏ டேக்குள்ளே கொண்டு வரலாங்கிறத பார்ப்போம். அந்த ஏ டேக்குள்ளே நம்ம வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், அது வந்து லோட் ஆகுது. இந்த லோட் ஆகுறதுக்கும் நம்ம என்னென்ன பண்ணலான்னு இதில் பார்க்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆல்ட். வெயிட்,
ஒரு ஏ டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள என்னோட இமேஜ் சோர்ஸ் வைக்கேன். தென் இதுக்குள்ள இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் எஸ். சி அதில் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. நம்ம ஏ டேக்குள்ள நம்ம லொக்கேஷன் எதுவும் கொடுக்கல. பட் என்னோட இமேஜ் வந்துட்டு அந்த ஏ டேக்குள்ள தான் வந்திருக்கு. பட் எனக்கு வந்துட்டு இப்போ அது ஒரு இமேஜாக இல்லை. சி நம்ம வந்துட்டு இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணால் எப்படி நேவிகேட் ஆகுமோ அதே மாதிரி தான் அது ஒரு இதாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஏ டேக் நம்ம ஹெச்எஃப்குள்ளே எதுவும் கொடுக்கல. நான் இந்த ஹெச்எஃப்குள்ளே இந்த லொக்கேஷனே கொடுக்குறேன். ம் தென் இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் எஸ். தென் என்னோட பேஜில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இதை கிளிக் பண்ணுறேன். தென் எனக்கு டேரெக்டாக எங்கே நேவிகேட் ஆகிடுது, நம்ம இந்த லொக்கேஷன் கொடுத்த பேஜுக்கு இது இதாகிடுது. இல்லை எனக்கு இது நம்ம அப்புறம் கொடுத்த மாதிரி எனக்கு புது டேப்பில் தான் எனக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த டேக் ஏஹெச்எஃப் டேக்குள்ளேயே கடைசியாக டார்கெட் பிளாங்க் இப்போ கண்ட்ரோல் எஸ். தென் டேப்பில் போய் ஸ்விட்ச் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எனக்கு நான் பார்த்தா புது டேப்பில் நம்ம கொடுத்த லொக்கேஷனுக்கு அது நேவிகேட் ஆகி போயிடும். தென் இந்த ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு கீவேர்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ என்னோட டேப்குள்ளே நான் VS கோடுக்கே நான் போகிறேன். இதில் நான் வந்துட்டு என்னோட அந்த ஆல்ட் கொடுக்குறேன். இல்லை இதில் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டவுன்லோட் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்போ download.jpg இப்போ நான் கண்ட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். சி என்னோட இமேஜ் வந்து வரல. அதில் வந்து நான் கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுக்கல. ஸோ அது கரெக்டாக எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஒரு இமேஜ் ஏதோ இதான மாதிரி தான் எனக்கு இருக்குது. பாருங்க, ஒரு கேலரி இமேஜ் ஏதோ பிரேக் ஆகி வந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இப்படி வரக்கூடாது. எனக்கு ஒருவேளை என்னோட லொக்கேஷன் தப்பாக இருந்தாலும் வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் எனக்கு காட்டணும். அதுக்காக ஆல்ட் டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ட் இதில் எனக்கு என்ன கொடுக்கணும், இப்போ கண்ட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு எரர் ஹேப்பன்டுங்கிறது ஒரு இமேஜ் அங்கே இமேஜ் இல்லை. ஸோ எனக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வரணும்னா எரர் ஹேப்பன்டு எனக்கு வந்திருக்கணும். அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கண்ட்ரோல் எஸ் நம்ம வந்து அதை ஏ டேக்குள்ளே தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது நேவிகேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேவிகேட் ஆகுதா, தென் அது நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகுது. பிளாங்க் கொடுத்துருக்கிறதுனால அது நியூ டேக்குள்ளேயே போயிடுது. இப்போ என்னோட இதை கரெக்டாக கொடுத்துக்கு பார்க்க டவுன்லோட் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்க என்னோட இமேஜ் வந்துருச்சு. ஒருவேளை அந்த நம்மளோட பாத்து தப்பாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த இமேஜ் வந்துட்டு அதில் என்ன வந்திருக்கும், இன்ஃபோ எரர் ஹேப்பன்டு அப்படின்னு அந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் இது கிளிக் பண்ணேன்னா நம்ம ஏ டேக் மூலிமா ஹெச்எஃப்ல கொடுத்த பேஜுக்கு அது நியூ ரேவாக போயிடுது. இந்த ஏ டேக்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி உங்களுக்கு ஓகேனா கண்டினியூ பண்ணலாம், இல்லை செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம், உங்கள் விஷ் தான். அண்ட் ஓகே, இப்போ செஷன்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கரெக்டாக ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேன், சிம்பிளிஃபை டேலண்ட்ஸில்.
ஸோ அங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரோலுக்கு நான் ஹையர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்க எனக்கு கொடுத்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை நான் எல்லா கேண்டிடேட்ஸ் கிட்டையும் கேட்பேன். ஸோ அதுல உள்ள நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பேன். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. மைக் ஆன் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை எவ்வளோ ஃபாஸ்டா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகேவா? கேட்கலாமா? Okay, fine. Okay, what are the formatting tags available in HTML5? Okay, repeat பண்றேன். What are the formatting tags available in HTML5?